நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ரோஸ் வாட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு இதனோட பயன்கள் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இன்றைக்கி பன்னீர் ரோஜா எடுத்திருக்கோம். இந்த பன்னீர் ரோஜா வந்து துவர்ப்புத்தன்மையுடையது. துவர்ப்புத்தன்மையோட எந்த பொருளுமே வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும். குறிப்பாக அல்சர், இன்டைஜஷன் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணும். நம்ம இதை அடிக்கடி இன்டேக்காக எடுத்துகிட்டு வரும்போது சளி, காய்ச்சல், தொண்டை கரகரப்பு அதுவும் சரியாகும். அது போலவே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு உதவும். அதாவது மனசு வந்து ரொம்ப அமைதியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம உடம்புல எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகிற ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது ரோஸ் வாட்டரில். நம்ம வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், மேற்பூச்சாகவும் இதை பயன்படுத்தலாம். நம்ம ரோஸ் வாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல காம்பை நீக்கிட்டு ரோஸ் இதழ்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 2 வகையான ரோஜாப்பூ பயன்படுத்தலாம். பன்னீர் ரோஜாவில் வந்து மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப அதிகம். அதனால் நான் இன்றைக்கி பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன். நாட்டு ரோஜாவும் நம்ம எடுத்துக்கலாம். ரோஜா பூக்களை காம்பை நீக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரோஜா இதழ்களை சேர்த்துட்டு அதை வந்து ஒரு 1/4 பங்கு அளவுக்கு நல்லா சுண்ட விடணும். இப்போது தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரோஜா இதழ்களை சேர்த்துட்டு 1 கப் தண்ணி 1/4 கப் தண்ணி அளவுக்கு சுண்டுற அளவுக்கு நல்லா விட்டுட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்ககிட்ட நிறைய ரோஜா இதழ்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறையா பண்ணி வச்சுட்டு ரெகுலராக அதை ஒரு கப் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து முகத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அடுப்பை வந்து இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா சுண்ட விடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டிருச்சு. ரோஸ் பெட்டல்ஸோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் நாட்டு ரோஜா எடுத்துருந்தீங்கன்னா கலர் வந்து லைட் பிங்கிஷ் கலராக கிடச்சிருக்கும். இது வந்து பன்னீர் ரோஜான்றதுனால நமக்கு லைட் எல்லோயிஷ் கலராக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபேஸுக்கு இதை அப்ளை பண்ணலாம். நல்லா ஆயில் கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதுக்கு வந்து கலர் எல்லோயிஷாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து இது கூட நம்ம கொதிக்க வைக்கும் போதே கொஞ்சம் பீட்ரூட் பவுடர் அல்லது பச்சையான பீட்ரூட் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் எதுவும் சைட் எஃபெக்ட் கிடையாது. நம்ம அதை இன்டேக்காக எடுத்துக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும் போதும் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. பீட்ரூட் வந்து நல்லது தான். நம்ம வடித்ததுக்கப்புறம் இருக்கிற அந்த இதழ்களை கூட நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கின்னுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பச்சை பயிறு மாவு, கடலை மாவு, முல்தானி மெட்டி அது கூட ரோஸ் வாட்டரை சேர்த்தும் நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம். நல்லா ஆயில் கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ரெகுலராக பன்னீர் ரோஜா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா பன்னீர் ரோஜாவில் டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து அல்சருக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே இனிமேல் ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.